ஸோ ஃபைனலி வந்து காமிக்கானோட டே வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு தான் December 20. ஸோ டைம் வந்து காலைல 7:30 நினைக்கிறேன். ஸோ நான் மைக் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அதனாலே வந்து வீடியோ எடுக்கிறதுல பிரச்சனை வந்து இருக்கு. நான் எடிட் பண்ணும் போது கொஞ்சம் ஆடியோ இது லைக் செப்பரேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுன்னா நான் வந்து பண்ணிடுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:30. பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குளிர் பிரதேசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம பனியாக இருக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், செம்ம பனி. ஸோ அதுவும் இல்லாமல் என் நண்பர் ஒருத்தர் வரேன்னாரு. நான் இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். ஸோ இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து இங்கேருந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்டு வந்தானே அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வந்து ட்ராவல் இருக்கு. ஸோ அதனால வேறு வழி கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு கூட வந்து போவோம். என் பக்கத்தில் வந்து ஐக்கியா இருக்கு. ஸோ கிளாஸ் போட்டிருக்கிறதுனால கிளார் வேற அடிக்குது. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு நம்மளோட அவுட்ஃபிட் வந்து சிம்பிள் தான். ஸோ அப்படியே மைக்கி மாதிரி காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு நம்பிக்கையோட போறேன். இது காஸ்ட்லியே தான் இல்லை, என்னோட அவுட்ஃபிட்டே இப்படிதான். ஸோ நான் உள்ள வந்து ஒயிட் டிஷர்ட் ஒன்று போட்டு மேலே டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் ஜாக்கெட்டு அப்புறம் ஒரு ஓவர் சைஸ் பேண்ட் வந்து போட்டிருக்கேன். மெட்ரோக்கு நானே செல்ஃபி எடுக்க வரேன் வேண்டா. ஸோ நண்பர்களே, மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு. கேமரா ஆன் பண்ணிட்டா யார் என்ன எவனையும் நான் கண்டுக்க மாட்டேன். ஸோ ஓகே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:43 பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நான் நாகசந்திரா மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கேன். வாடா என்ன ஓடுற? இவர் தான் நம்மளோட நண்பர். ஸோ என்னோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா நடுவில் ஒருத்தனை வீடியோ எடுத்திருப்போம், அது இவன் தான். கன்னடா புரிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியாது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மெஜஸ்டிக் போய் மெஜஸ்டிக்லேருந்து லைன் வந்து மாறணும். ஸோ கிட்டத்தட்ட இங்கே மெஜஸ்டிக்லேருந்து ஒயிட் ஃபீல்டு போகணும். கிட்டத்தட்ட 1.5 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் கிளம்பியிருக்கோம், எதுவும் பிரச்சனை வராது. எப்பப்பெல்லாம் கேமரா எடுக்கிறனோ அப்பப்பெல்லாம் ஒருத்தர் வந்து என்கிட்ட மாட்டுவார். ஸோ கதிர் காமிகான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, என்ன வந்து நினைக்கிறீங்க? காமிகான் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். நீ எந்திரிச்சு வாடா, கண்ணாடியில் கிளார் அடிக்குது, உட்காராதா. வாங்க, காமிகான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமிகான் எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வளராதரா, ஏன்டா காலங்காத்தால குடி போகிற மாதிரி வளர்றிய சொல்லு. காமிகான் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா, அதாவது நண்பர்களே, இவன் வந்து காமிகானுக்கு வர்றதுக்கான ரீசன் வந்து எனக்கு தெரியும். அதாவது நான் வந்து அவனை கூப்பிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து கூப்பிட்டேன், டேய் வாடா போலாம் அப்படின்ட்டு. பையன் என்ன பண்ணா, சரிடா பாக்கறேன்டான்னு விட்டான். ஒரு 3 நாள் முன்னாடி திருப்பி கேட்டேன், கண்டுக்கல. அதுக்கப்புறமா வெப்சைட் ஓபன் பண்ணான். வெப்சைட்ல காமிகான்ல மிட்சூரியோட காஸ்ட்லே ஒண்ணு இருந்துச்சு. பார்த்தான், டப்புன்னு டிக்கெட் புக் பண்ணிட்டான். இதுல இருந்து இவன் சொல்றதுக்கான அர்த்தம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். சோ என் கண்ணாடியில வந்து ஏன்னா அப்படி நான் இப்படி உட்காரவே முடியும்? என் கண்ணாடியில கிளார் அடிக்கிறா, சொல்யூஷன் சொல்றா. அப்படிதான். சோ பையன் வந்து இதுக்காக தான் வரான். அதுவும் இல்லாம இங்க இருக்க இந்த செக்யூரிட்டி அக்கா வர எங்களை மறைச்சு பாக்குறாங்க. நான் எதாவது சினிமா ஸ்பாட் மிட்சூரி வந்து நல்லா இருக்கும். ஆமா நான் போறது அதுக்குதான். விகாசா போவா ஹேன்காக், இது எதனா வந்து நான் பார்த்தேன்னா என்னை யாராலையும் கையில பிடிக்க முடியாது. ஸோ சாஞ்சாவே நான் வந்து மாறிடுவேன். இப்போ ஓகே, நான் வந்து அங்க போயிட்டு கால் பண்றேன். இப்போ அங்க போயிட்டு நான் வந்து கனெக்ட் பண்றேன். இதை செட் பண்றதுக்குள்ளே எதுவாயிரும் போலியே. நண்பர்களே, வென்யூக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போகணும். எங்கே ஸ்ட்ரெயிட்னு போட்டிருக்காங்க, நாங்கள் சைடில் போயிட்டுருக்கோம். தரமாக இருக்குது நண்பர்களே. அதாவது வெல்கம் ஹோம் கீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பார்த்தோன்னே அதாவது நம்மளோட ஆலயம் கூட மேர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு கனெக்ஷன் இங்கே தான் கிடைக்கும். நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் மெயினாக காஸ்ட்லேயர்ஸை பார்க்கணும். பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து இது பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லைடா, அது எக்ஸிபிஷன் ஆகலாண்டா. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இந்த பக்கம் தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் போய் டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கும்பலாக வந்திருக்காங்களா. ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாக்ஸ் ஆஃபீஸ். அதுக்கு அப்படியே வந்திருக்கலாம் மேடா.
ஸோ நான் வந்து டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து வரேன். வாடா வாடா. ஹலோ முகிவாரா. ஹலோ நண்பர்களே, இப்போதான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக மார்வல் டிசி தான் இருக்கு. இது தரமா இருக்கா? டெட்பூல், உல்வரைன் எல்லாமே இருக்காங்க இங்கே. டெட்பூல் எங்கடா? இருக்கிறதுலே தரமான மாடலு கிராட்டோஸு. நிறைய என்னதுடா இது? ஆக்சுவலாக என்னது இது? காஃபி கப் தெரியுதுடா, அது பின்னாடி என்னதுடா? இது கோஸ்ட் ஆஃப் யுவர் கேம் வந்திருக்கு. ஓ, வாட்டர் பாட்டிலா? தரமாக இருக்குவா. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ரொம்ப நேரமாக வெளில தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ காரில் ஒரு ஸ்டார்ட் 2 மணி நேரம் வெளில தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்போ தான் சாப்பிட்டு உள்ளே வந்தோம். மாயா டாய்ஸ். ஆக்சுவலாக இங்கே மார்வல் டிசி இது கொஞ்சம் க்ரேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. டிஷர்ட்ஸா? அப்படியே கண்டினியூ. வாங்கிருக்கு. ஆசிஃப் ஃபோன் எடுக்கிறியா? ஒன்று எடுக்கிறியா? கட்டணா எடுக்க முடியுமா? லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ தான் நாங்கள் பர்பிள் என்மா வந்து பார்த்தோம். அதுக்குள்ளே வந்து காலி ஆகிடுச்சு போல். பர்பிள் என்மா இல்லை பாரு, பிளாக் தான் இருக்குது. எங்கே போடுறா? ஹாரி பாட்டர் வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது அங்கே போடுறா ஷாங்ஸு. யார்? கைடோ, லா, ஒன் பீஸ். ஓ, ஒன் பீஸ் மற்ற ஃபீவர்ஸ் இருக்குங்க. இப்போ சன்கோக்கு. ஆக்சுவலாக இங்கே ரொட்டேட்டிங் போர்டு இருக்குல்ல, இது இம்போர்ட்டட் ஐட்டம் தான் நினைக்கிறேன்னா. 4K-வா? அங்கே பாரு கைடோவை. கண்டிப்பாக 650 இருக்காது. இங்கே பாரு போக்கேமான். கிரவுடான் தானே இது? கிரவுடான் நினைக்கிறேன். போக்கேமான் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இம்போர்ட்டட் ஐட்டம். ஆக்சுவலாக இம்போர்ட்டட் ஐட்டம் தான்டா இது. ஓகே, போக்கேமான்லாம் இங்கே பாரு, ட்ராகன் பால்ஸ். நான் என்ன வாங்க போறேன்? இதை காட்டு. நண்பர்களே, இந்த கேப்பை தான் வாங்க போகிறேன். இங்கே கேமராவை தாங்க. ஐயோ, எங்கள் அம்மா பார்ப்பாங்க, அடிச்சிருவாங்க. இப்போ லீவை சார்ஜாடு ஜிம்மு எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது காசு, அவ்வளோதான். ஆக்சுவலாக இவங்க பரவாயில்லடா. சரி நில்லு, இந்த
நண்பர்களே, காசு இருந்தா எதுவுமே வாங்காதீங்க, இங்க வந்துருங்க ஸ்ட்ரெயிட்டா. எல்லா மேட்ரும் இங்கே தான் இருக்கு, தரமா இருக்கு. ஐயோ எனக்கு ஏதோ ஆக்சுவலாக அருமையான கடைகள். இங்கே பாருங்க, இந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் ப்ரைஸு 6000 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஸோ 6000ன்றதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுக்கும் கீழே காட்டேன், அதை காட்டேன். கடை கீழே தான் பீக். ஒன் பீஸு, அப்புறம் அந்த இது ஐ வுட் பின் அந்த போஸு. Window shopping, yeah. Do you guys have any Zoros action figures? Sorry? Zoros. Yeah, we have Zoros action figures here. Yeah, one more with Nico Robin. Nico? Koi aayega kilo? Zoro and Nico Robin. Looks great. बहुत बढ़िया, बहुत बढ़िया. Please, பாருங்க, ராபின் வந்து Zoro தூக்கி வச்சிருக்கான். ஸோ இது வந்து இங்கே டிமன்ஸ் லைக் 10 கன்லேருந்து லைனாக அப்படியே இருக்காங்க. யார் அவன்? விண்டாசிரா பேர் என்னடா? விண்டாசிரா பேர் என்னடா? இங்கே பாரு. நீங்கள் வந்து போக்கிமான் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ஸோ இதுதான் கடை. ஸோ யா, உங்களுக்கு எதனா கார்ட்ஸ் வாங்கணும்னா இங்கே வாடா, இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஒன் பீஸ் கார்டு கேமுமே இருக்குது. ஒன் பீஸ்மே இருக்குது. மெயினாக ஒன் பீஸ் இருக்குது, ட்ராகன் பால் இருக்குது, அப்புறம் போக்கிமான் இருக்குது. இந்த காட்டுறேன், இந்த கடை தான் நம்ம அண்ணன் தான், இவர்கிட்ட தான் வந்து வாங்க. இது காட்டுறாங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து நீ இந்த மாதிரி இடத்துல வந்து வாங்கலாம். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு என்னோட எல்மார்க் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்ட் இங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். நிறைய ஆக்ஷன் ஃபிகர்ஸ் வந்து இப்போ தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேறு வந்துட்டோம். 9 மணிக்கே வந்துட்டு கொஞ்சம் கோலாரில் 11 மணி தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. இங்கே பாரு, சக்கமோட்டோ. நான் சொன்னேன்ல, அதுக்குள்ளே சக்கமோட்டோ வந்துச்சு. இங்கே பாருங்க, லீவு இது கிட்டு. இங்கே பாரு, கிட்டு லூஃபிலா. இங்கே தரமாக இருக்கு ஆக்ஷன் ஃபிகர். என்ன தெரியுமா? என்ன கடனே வந்து எங்களுக்கு தெரியல. நண்பர்களே, குட்டி சைனிட்ஸ் ஸ்மார்ட் பார்க்கவே தரமாக இருக்குது நண்பர்களே. எனக்கு இந்த பிளாக் அண்ட் மாமாவில் ரொம்ப நாளாக கண் இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட திட்டுவாங்கனாலும் பரவாயில்ல, நான் ஒரு நாள் வாங்க போகிறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் இப்போ இதை வாங்கினேன்னா ஹாஸ்டலுக்குள்ளே வந்து என்னை விட மாட்டாங்க, சாப்பாடே எடுத்துகிட்டு போக விட மாட்டானுங்க. இதெல்லாம் அவ்வளோதான், முடிச்சிருவானுங்க. ஸோ அதனால் நான் அடுத்த வருஷம் திருப்பி இவனுக்கு கூட தான் இங்கேதான் இவனுக்கு கூட தான் வந்து வருவேன். இவனுக்கு கூட தான் வந்து வருவேன். ஸோ வந்து இந்த என்மாவை நான் வாங்குவேன். அடுத்த வருஷம் நான் வீடியோவாக போடுவேன். அப்படி வாங்க நண்பர்களே. தரமான விஷயம் என்னன்னா, இங்கே பாருங்க, நம்ம மச்சான் டோமாவுக்கு பின்னாடி யாருன்னு பாருங்க. சினோபு லிங்க் பாரா. கைஸ் ஆக்சுவலாக ஆக்ஷன் தரமாக இருக்கு. ஆக்சுவலாக இந்தோனேஷியாவில் வந்து நினைக்கிறேன். You got it, man. You got it. So, on your characters. So that is what it is. Congratulations. You won it. So we have a gift coming for you. And yeah, I want you all to come over here. I want you all to come and stand. Yeah, everybody come and stand together with the winner. Winner, I want you to come and stand over here. Yeah. All right. I want you guys to make some noise for him. Come on, everybody, put your hands together for the gentleman out here. Congratulations. I want you guys to come and join him. Yeah. Go ahead, everybody, join him. Join him.
அம்பரியோட ஃபுல் எவல்யூஷன் இருக்கு. அம்பரியோன்னு அது பென்னி வைஸ் மாஸ்க் போடுறான். மியூசிக் பாக்ஸ் நான் பேசுறது கேட்காதுடா. ரொம்ப நாளாக இவனை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டா ஹேட் வந்து வாங்கியாச்சு. அப்ஜெக்டிவ் 1 முடிஞ்சு. ஸோ நான் இங்கே வந்து ரீசன் ஒரு ஸ்டா ஹேட் வாங்கணும். ஸோ அடுத்து இப்போ ஜோரோட ஒரு ஆக்ஷன் ஃபிகர் வந்து வாங்கணும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஜோரோட ஆக்ஷன் ஃபிகர் வாங்காமல் வச்சுருந்தேன். ரீசன் என்ன, எனக்கு ஒரு காமிக்கானில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் யோசிச்சு வச்சுருந்தேன். அதாவது என்னோட 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால் இப்போ வந்து ஜோரோட ஆக்ஷன் ஃபிகர் வந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட்டட். செகண்ட் அப்ஜெக்டிவ் வந்து இதுக்கு மேலே தான். போட்டாவே நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது போடட்டுமா வேணாமா இப்போ? ஏன்னா இந்த அவுட்ஃபிட்க்கு வந்து ஸ்டா ஹேட் செட் ஆகும். நண்பர்களே, நாமியோட ஆக்ஷன் ஃபிகர் இங்கே பாருங்க. கலெக்டிபிள்ஸில் மேலே ராபின் ஃபார் வர போட்டிருக்காங்க. நான் வர சாஞ்சி மாதிரி ஆயிரும் நான் அப்புறம். For a casual look, I understand with jeans and a white black. Yeah, there we go. Come on, find a partner, find a partner. Find a partner, find a partner. Wait, find a partner, find a partner. Who got 3 or more? Yeah. நண்பர்களே, ஃபைனலி காமிக் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. காமிக்கானில் காமிக் பார்க்க வந்துருக்கோம். உள்ள போ. ஓவர் ஃப்ளோர் கண்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே பீச் இது செட்டே இருக்குடா. என்கிட்ட சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. சகமரோடு இப்போதான் வந்துச்சு. பார்ட் 2 இல்லை, அதே மாதிரி ப்ளீச் என் தலைவன் ஐசன் 48th வால்யூம் மேலே 1 பீஸ். அவங்களே எடுக்காது, நார்மலாக நண்பர்களே, ஜோரோட ஆக்ஷன் பேர் தேடி நாங்கள் தொலைஞ்சிட்டோம். ரொம்ப நேரமாக சுற்றி பவர்டா. ஓ, அது காஸ்பிளேல போல. இந்த பொண்ணு நார்மலாக பார்த்து பவர்ன்னு நினச்சிட்டேன்னா. வாடா ஜோரோ கண்டுபிடிப்போம். How do I do it all? The Berserker gives me the power. போய் கேமரா வச்சிருவோம். I count you. All set. Launching. 3, 2, 1. Big launch coming. Copy that.
நண்பர்களே, ஜோரோவை தேடின பயணம் வந்து இன்னும் தொடங்கிடுச்சு. இன்னும் போயிட்டு தான் இருக்கு. கண்டே பிடிக்க முடியல, எங்கேயோ தொலைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐயோ, ஜோரோவை தொலைஞ்சு பார்த்துருக்கேன். ஜோரோவை தேடி நான் தொலைவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெயிட் பண்ணுங்க. இதுதான் வந்து அந்த ஸ்க்ரீனிங் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நிறைய படத்துக்கான இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. படத்துக்கான இது என்னது காஸ்பிளேலாம் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த மார்வல், அதாவது நான் வந்து மார்வல் ஃபேன் தான். உங்களுக்கு வந்து மார்வல், ஆனிமே இந்த மாதிரி பிடிக்கணும்னா நீங்கள் தாராளமாக வந்து இங்கே வந்து வரலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே நிறைய காஸ்பிளே ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. நிறைய இயரிங்ஸு, காஸ்பிளே ஐட்டம்ஸ் நிறைய வந்து இருக்குது. இயரிங்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அனிமே மார்வெல்லாம் கிடையாது, நிறைய இயரிங்ஸுமே இருக்குது. நண்பர்களே, அப்புறம் இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, ப்ளீச் ஆக்ஷன் ஃபிகர் வாங்குறதா இல்லை ஒன் பீஸ் ஆக்ஷன் ஃபிகர் வாங்குறதா. என்கிட்ட ப்ளீச் ஆக்ஷன் ஃபிகர் இல்லை, ஒன் பீஸ் நம்மகிட்ட லூஃபி, சாஞ்சி, ஏஸ் எல்லாருமே இருக்காங்க. ஜோரோ மட்டும் இல்லை. ஸோ கலெக்ஷன் வந்து ஃபுல் பண்ணுறதுக்காக தான் ஜோரோ வந்து தேடிட்டு இருக்கேன். ஜோரோ வந்து கிடைக்க மாட்டான். இப்போது அப்புறம் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, எந்த காஸ்பிளேக்காரனையும் பார்க்கவே இல்லை இன்னும். சும்மா ஒரு 4-5 பேர் தான் பார்த்துருக்கேன். அதுவும் மார்வல் காஸ்பிளே தான். இன்னும் எந்த ஒரு அனிமே காஸ்பிளேயும் பார்க்கல. அது வர ஒரு மன உளைச்சலாக இருக்குது. ஏன் போகிற வழியாக சேரணமா, அதாவது என்ன மாதிரி இதே ஜாக்கெட்டு, ஆனால் இது வந்து பிரிண்டட் வந்து அவங்க போட்டுருக்காங்க, நான் எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன். அது மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன், தவிர வேறு யாருமே வேறு எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், நம்மளோட இசுகே உராரா. ஸோ தலைவன் வந்து பின்னாடி போகிறாரு பார்த்தீங்களா, தெரியுதா? இசுகேவோட ஹேட் போட்டுருக்காரு. உராவரோட காஸ்பிளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி. சாரி, உராவரோட காஸ்பிளே. மற்றபடி இன்னும் நான் வேறு எதுவும் காஸ்பிளேயோ பார்க்கல. வருவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே தான். நாங்கள் தான் சீக்கிரமாக வந்துட்டோமா இல்லை இன்றைக்கி யாருமே வரமாட்டாங்களா, ஒன்றுமே வந்து தெரியல. இதுதான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். சொல்லு, இப்போ சொல்கிறா வீடியோவில் பேசுகிறானா பேச மாட்டோம். ஸோ காஸ்பிளே இல்லை, காமிகான் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நல்லா இருக்குது. சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் போன இடத்துக்கே வந்துட்டுருக்கோம். நாங்கள் எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியல, ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரைஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. கொஞ்சம்னா உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிகர் பிடிச்சிச்சுன்னா அது 4500 வரும், அவ்வளோதான். அதோட ஜாஸ்தியெல்லாம் இருக்காது. ஸோ ஆக்சுவலாக வந்து உங்ககிட்ட காசு இருக்குன்னா தாராளமாக காமிகானுக்கு வந்து செலவு பண்ணுங்கள். தரமாக எல்லா விஷயமே இங்கே இருக்குது. ஸோ டாட்டூ போடுறதுக்கு இருக்குது, ஃபேக் டாட்டூஸ் ஃபார் ரியல் பீப்புள். நான் ரியல் பீப்புளே கிடையாது. இங்கே பாருங்கள். அப்புறம் நிறைய கலெக்டிபிள்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் வந்து நிறைய கலெக்டிபிள்ஸ் இருக்குது. அப்புறம் நான் ஆல்ரெடி காமிச்சோமா கைடோ, காலையிலே காமிச்சோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே கைடோட நிறைய ஒன் பீஸோட ஆக்ஷன் ஃபிகர்ஸ் இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் தமிழ்நாட்டில் வந்து நிறைய கடைக்கு வந்து போனேன், நிறைய நருட்டோட ஆக்ஷன் ஃபிகர்ஸ் எங்கே பார்த்தாலும் நருட்டோ, எதுலேயும் நருட்டோ, எல்லா இடத்துலையும் நருட்டோ. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒன் பீஸோட ஆக்ஷன் ஃபிகர் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்ட்ரா ஹேட்டையுமே வாங்கியாச்சு. ஒன் பீஸ் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. நார்மலாக பேசுகிற நீ வேணா சொக்க வைக்கும் ஜுவல்லரின்ற மாதிரி பேசுகிற. சொக்கத்தங்கம் ஜுவல்லரி. எங்கே பாருங்க. ஏய் லோக்கிடா, ஃபீமேல் லோக்கிடா, புடிடா கைஸ். ஃபீமேல் லோக்கி போகிறாங்க, கையில் மாட்டக்கூடாதுன்னு ஓடுறாங்க போல அவங்க. கதிர் அன்கம்ஃபர்டபுள் பண்ணாதரா பீப்புள்ஸு. ஏய் தப்புடா கதிர். ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணான்னா, இங்கே வா, நார்மலாக ஒரு 2 அக்காங்க போனாங்க. அந்த அக்காங்க நார்மலான ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. அந்த அக்காவை பார்த்துட்டு அந்த அக்கா நல்லா இருக்காங்கன்ற காரணத்தினால காஸ்பிளே போட்டிருக்காங்க, வாடா கூப்பிட்டு போயிட்டு அந்த அக்கா முன்னாடி நிறுத்திட்டான். இத்தனைக்கும் அந்த அக்கா காஸ்பிளேல நார்மல் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அந்த அக்கா பார்க்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு காஸ்பிளேன்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போயிட்டு நம்பாதீங்க. அவன் கையில் வீடியோ வச்சிருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல, இல்லைனா பையன் வந்து மாட்டியிருப்பான். நான் திருப்பி அதான் இப்போ நான் வந்து கையில் கேமரா வச்சுருக்கேன். ரீசன் என்னன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அவன் எடுத்திருந்தான். இப்போ அவன் எதனா கொடுத்து மாட்டுவான்றதுக்காக நான் வந்து கையில் கேமரா வந்து வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக மேட்ருனா இங்கே நிறைய வாலண்டியர்ஸ் வந்துருக்காங்க.
வாலண்டியரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாலண்டியர் நான் பார்க்க வந்தவங்களும் வாலண்டியர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அதிகமாக இருக்காங்க, லிட்டரலாக செம்ம அதிகம். ஒரு 150-200 பேருக்கு மேலே வந்து வாலண்டியர்ஸ் வந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இவன் ஃபீல் பண்ணுறான், டே நானும் வாலண்டியராக போகிறேன்டா அப்படின்றான். மீடியா டீம் போயிருந்தோம். மீடியா டீம் ஆக்சுவலாக பையன் சூப்பராக ஃபோட்டோ எடுப்பாங்க நண்பர்களே. நான் முடிஞ்சால் ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ பையன் ஒன்றுமே ரொம்ப நல்லா எடுக்கிறான். ஸோ கிரன்ச்சி ரோலோட ஸ்டால் வந்து ஒன்று இருக்குது, நான் வந்து அதை காட்டுறேன். மக்கட்டோ ஷின்காய் சென்சேயோட மூவி. வெதரிங் வித் யூடா. ஸோ வெதரிங் வித் யூ கண்டுபிடிச்சனா? தெங்கினோ சுக்கி. தெங்கினோ சுக்கியா ஜாப்பனீஸ்க்கு போட்டுச்சு. ஸோ கிரன்ச்சி ரோலில் வந்து நிறைய அனிமே இது என்ன கேம்ப் ஃபயர் குக்கிங்கா? நிறைய அனிமேஸ் வந்து கிரன்ச்சி ரோலில் விட்டுருக்காங்க. அப்புறம் 500 ஸ்பைடர்மேன் பாருங்க. அப்புறம் 500 வந்து இது இருக்குது. 500க்கு கிரன்ச்சி ரோலோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆமாம். இங்கே போகிறா சுசுமே வாடா, இங்கே போகிறோம். Your character female. Man, this is going really fast, huh? Is your character a student? Someone tell your final little number in the loot box before you slay the competition. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் திஸ்? This is a Japanese restaurant which are available in this mall. So what you have to do is you have to take a picture with this and you have to post it in social media. Some noise as we give them the gift. Thank you so much. Thank you so much, ma'am. Thank you so much. Thank you so much. Thank you so much. Please come and stand over here in center stage. And for the final, sir, what's your name again, sir? Sir, I want you to come in front. நண்பர்களே, செனிட்ஸ் வந்து புஷ்அப் எடுத்துட்டு இருக்காப்புல. இங்கே பாருங்க, சாஸுக்கு கட்சிக்கு மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவர் ஜெனிட்ஸுக்குள்ளேயே போயிட்டாரு போல நண்பர்களே. இங்கே பாருங்க, சாஸுக்கே உச்சிஹா. இங்கே 2 அக்கட்சி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நண்பர்களே, காமிகான் வந்து கிட்டத்தட்ட பாதி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கரெக்டாக காலைல 9 மணிக்கு வந்தது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நம்ம நண்பர் வந்து படுத்தே விட்டார். அவரால் வந்து அசைய கூட முடியல. இதான் வந்து உட்காந்துருக்காரு. அவரால் நடக்க முடியலையாமா. இப்போ நான் தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஆக்ஷன் ஃபிகர் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை. ஸோ நான் கிட்டத்தட்ட இச்சிகோத அந்த இன்னொரு லாஸ்ட் ஃபார்ம் ஒன்று, அதுக்கப்புறமா ஜோரோட ஒரு ஆக்ஷன் ஃபிகர் பார்த்தேன். அதுக்கப்புறமா லூஃபி, லா, அதுக்கப்புறம் கிட்டு, இவங்க 3 பேர் இருக்க மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிகர் பார்த்தேன். இன்னொன்று வந்து பேர்ஸக்கூட ஒரு கைது பார்த்தேன். எல்லாமே அருமையாக இருந்துச்சு. எதை வாங்குதுன்னு தெரில, பயங்கர குழப்பமாக இருக்குது. இப்போ நான் அவசரப்பட்டு வாங்கிட்டு போயிட்டு அந்த இடத்து வீட்டில் வச்சுட்டு அதை நான் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு மனசு வந்து உறுத்தலாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இப்போது எதுவும் வாங்காமல், அதாவது இந்த ஸ்ட்ரா ஹேட்டோட வந்து வீட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா, வீட்டில் போயிட்டு நான் எதனா வந்து கண்டிப்பாக எதுவும் வாங்காமலாம் விட மாட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உட்காந்து ஒழுங்காக பிளான் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன். சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என் கண்ணு முன்னாடி தான் ஃபுல் ஆக்ஷன் ஃபிகர்ஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமாக இங்கே ஒருத்தர் ஏமாந்து போய் உட்காந்துருக்காரு. நான் வந்து ஃபஸ்ட்டு ரீகால் சொன்னேன்ல, மிச்சூரியோட காஸ்பிளேயை பார்த்தா டிக்கெட்டே வந்து ஒருத்தர் போட்டான். மிச்சூரி விடுங்க, சகுரா காஸ்பிளே கூட இவன் பார்க்கல கண்ணால். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அதாவது இவன் வந்து என்ன பண்ணியிருக்கானா, மும்பை டெல்லி காஸ்பிளே காமிக்கான் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு அதே மாதிரி இருக்குன்னு நினச்சிருக்கான். பையனை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. நடக்க முடியாமல் உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து இந்த தவறாறு எதுவும் தெரியாது. ஸோ இப்போ என் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வர ஒன்று ஏதோ நடந்துகிட்ருக்கு. நான் கண்ணாடி வர போட்டுருக்கூடாது போல. கண்ணாடி போட்டதுனா கிளார் அடிக்குது. ஸோ நான் இங்கேருந்து காட்டுறேன்.
யார் அவன் சிரிச்சுனே போகிறான். அவ்வளோதான். ஏய் ஸ்டோரேஜ் காஞ்சிட்டு Never got one. So this is a pipeline. For that, please welcome on stage Team Studio Jatayu. Once again. Thank you. Oh. Yeah, thank you. எந்த இடத்துல எங்க அப்படியே வா போ. நண்பர்களே கடைசி ஒரு ரவுண்டு. On the heroes and the anti-heroes. Let's see how well you know your lore. And Amol. நண்பர்களே என் காது ஏதோ தப்பா கேட்டுச்சு, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். சாரி. How's it going, guys? Can I have a louder cheer? Still more. Okay, let's try again. Hello, Namaskaram, Bengaluru. Say it so loud. Much better. On this side, Namaskaram, Bengaluru. Perfect. Okay, hi everyone. How many of you all know Amar Chitra Katha? A raise of hands. But I wonder there's something missing. Hold up. Okay. We are also anti-heroes, so you should watch out for. Louder, that's the first question. Can you... ஸோ கைஸ் நேற்று காமிகான் ஈவெண்ட்டில் எனக்கு கொடுத்த மர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர் ஒன்று, ஸோ அட்டாக் ஆன் டைட்டன் எரனோட போஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு காமிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இவங்களே க்ரியேட் பண்ணது போல் காயான்னு சொல்லிட்டு ஒரு காமிக். நான் இன்னும் இதை படிக்கலை. ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஸோ ஓவராலாக என்னோடய காமிகானோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதுவும் இல்லாமல் நான் நோட் பண்ண என்னோடய அப்சர்வேஷனை வந்து நான் இந்த இதுக்கு மேலே இருக்க பார்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோட கன்க்ளூஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் பார்ட். ஸோ எவ்வளோ நேரம் நான் என்னென்ன பண்ணேன், ஸோ அங்கே எப்படி எப்படி இருந்துச்சு, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ஃபைனல் ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து காட்டணும்னு நினச்சேன். நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் யாரும் காமிக்கான கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வீடியோ ஒழுங்காக போஸ்ட் பண்ணதில்லை. ஸோ நான் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினாக வந்து நான் இப்போ என்னோடய அப்சர்வேஷனை பற்றி பேசுகிறேன். ஸோ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனித்தேன், என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் காமிகான் ஈவெண்ட். ஸோ கிட்டத்தட்ட 11th போகணும்னு ஆசை, பட் என்னால் போக முடியல பிகாஸ் ஆஃப் மை எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல். ஸோ நான் ஸ்கூலில் இருந்ததுனால கண்டிப்பாக என்னால் அட்டன் பண்ண முடியல. பட் இந்த வாட்டி நான் காலேஜில் இருக்கிறதுனால எதுவுமே பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வர அடுத்த வருஷங்கள்லேயும் நான் காமிகான் வந்து போவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காமிகான் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான காமிகான், என்னோடய ஃபர்ஸ்ட் காமிகானுன்றதுனால ரொம்பவுமே நான் வந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ என்ன மாதிரி நிறைய ஆளுங்களை வந்து பார்த்தேன். லிட்டரலாக நான் அந்த அண்டர்ரேட்டட் டைம்லேருந்து அனிமே ஃபேனாக இருக்கிறதுனால நிறைய பேர் நிறைய மாதிரி பேசியும் கேள்விப்பட்டு இப்போ எல்லோரும் ஒரே மாதிரி வந்து இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ என்ன தான் எனக்கு இந்த வீடியோவில் 2 அப்ஜெக்டிவ்னு சொல்லி நான் சொல்லியிருந்தனாலும் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பாஸ். ஸோ ஸ்ட்ரா ஹெட் என் கையில் தான் இருக்குது. ஜோரோ வந்து வாங்க முடியல. ஸோ அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் அதே டைமில் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு ஆக்ஷன் ஃபிகர். ஸோ அதனால் என்னால் வந்து கொஞ்சம்
அதிகமாக இருக்கிறதுனால வாங்க முடியல. 3000 4000 போகும்போது வேணான்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ என்னோட 2 அப்ஜெக்டிவில் ஒன்று பாஸு அஞ்சு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு வெப்சைட்டில் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஒரு ஆக்ஷன் ஃபிகரை. ஸோ அது வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஜூரோ தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். மேபி அது கேன்சல் ஆகாமல் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ லிட்டரலாக நான் பார்த்த வரைக்கும் பயங்கரமான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இது வந்து இருந்துச்சு. ஏன்னா நிறைய வாலண்டியர்ஸ் வந்து பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணாங்க. நிறைய ஷாப்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஃபுட் கோர்ட். ஸோ ஃபுட் கோர்ட் வந்து லைக் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஃபுட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 350 200 ஒரு ஃபுட்டு இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி சமோசா இருக்கும் பார்த்தீங்களா, 10 ரூபாய்க்கு 4ன்னு சொல்லி கொடுப்பாங்கள்ல, அந்த சமோசாவை ஒரு பக்கெட்டில் வச்சு பக்கெட் சமோசா 4 சமோசா 200 சொல்லி போட்டிருக்கான். நான் தமிழ்நாட்டிலேருந்து வர ஆள், அப்போ யோசிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து அது வேணான்னு சொல்லிட்டு விட்டேன். பட் ஒரு கடைக்கு போனோம், நானே என் ஃப்ரெண்டும் ஒரே ஒரு ஃபுட் ஐட்டம் தான் சாப்பிட்டோம். 700 ஆச்சு. ஸோ அதுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க, அதை எடுத்துகிட்டு போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வெளியே சாப்பிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. சாப்பிட்டு வரதுனா வெளில போய் சாப்பிட்டு வந்துக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு விஷயம் அவ்வளவுதான். ஸோ அடுத்து நான் இப்போ முக்கியமான ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ என்ன விஷயம்னா இந்தியன் காஸ்பிளேயர்ஸ் அண்ட் இந்தியன் மாங்காஸ். ஸோ இந்த காமிகானில் எத்தனை பேர் வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னு தெரில, நான் நல்லாவுமே அப்சர்வ் பண்ணேன். ஸோ நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இருக்க இடத்துல, நான் ஸ்டே பண்ண இடத்துல நிறைய பேர் வந்து காமிகான் ஓவர் ரேட்டடு, ரொம்ப அநியாயத்து இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ஓவர் ரேட்டட், இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் ரேட்டட் காஸ்ட்லியெல்லாம் வந்து தூக்கி போடுங்க. ஸோ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா அந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா, போயிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ முக்கியமாக ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னால் இது வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடா, அதுவும் இந்தியன் காஸ்பிளேயர்ஸ்லாம் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விட்டான். லிட்டரலாக நீ காமிகான் கூட தப்பாக வந்து பேசிக்குவோம், காஸ்பிளேயர்ஸை பற்றி எதுவுமே தப்பாக வந்து பேசக்கூடாது. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் அதோட கஷ்டம், அவனுக்கு தான் அவன் கஷ்டம் தெரியுன்ற மாதிரி. ஸோ லிட்டரலாக ஒருத்தவங்களும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பயங்கர கஷ்டப்பட்டு நிறைய காஸ்பிளேஸ், லிட்டரலாக இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய காஸ்பிளேஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு லைக் எவ்வளோ ஸ்வெட் ஆகும், ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அவ்வளோ நேரம் நிற்கணும், அவ்வளோ பேர் வந்து கூப்பிடுவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வேலை வந்து எவ்வளோ கஷ்டம்னு வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க அனிமே மேலே இருக்க பற்றில் இந்த மாதிரி காஸ்பிளேலாம் வந்து போட்டு வராங்கன்ற போது நீங்கள் அவங்கள வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் தான் பண்ணுமே தவிர, அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுமே தவிர, நீங்கள் வந்து இவங்க ஓவர் ரேட்டடு இந்த மாதிரிலாம் போட்டு வந்து கேவலமாக இருக்குது, இவங்கெல்லாம் ஜாப்பனீஸ் மாதிரி ஆயிடுமா, இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறது தேவையில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அமைதியாக யார் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த காஸ்பிளே ஒரு விஷயமே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் லைக் மீசா அவனே அவங்களோட காஸ்பிளே பார்த்தேன், அப்புறம் விதரிங் வேவ்ஸில் ஒரு காஸ்பிளே பார்த்தேன், நனாமி காஸ்பிளே பார்த்தேன். லிட்டரலாக ரொம்ப அழகாக ரொம்ப க்ளீனாக வந்து போட்டு வந்தாங்க, ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு பார்க்க. ஜோரோ காஸ்பிளே பார்த்தேன், ராபின்னு, சாஞ்சி, அப்படியே லைனாக எல்லாருமே வந்தாங்க, ப்ரூக்கு. ஸோ நிறைய காஸ்பிளேஸ் வந்து பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஈவன் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓகேன்ற மாதிரி இருந்தாலுமே அவங்களோட எஃபோர்ட் போட்டு அவங்க அந்தளவுக்கு வந்து போட்டு வரதே பெரிய விஷயம். நிறைய சின்ன பசங்களை வந்து பார்த்தேன், லிட்டரலாக நிறைய சின்ன பசங்க செயின்ஜா மேன் மாதிரி வர்றது, செயின்ஜா மேன் மாதிரி அந்த இது இருக்கு இல்லையா, செயின்ஜா ஹெட்டு. ஸோ அதை வந்து அவங்களே கிராஃப்ட் பண்ணுறாங்க, வாங்குறதுலாம் கிடையாது, அவங்களே கார்போர்ட் வச்சு கிராஃப்ட் பண்ணி லைக் அந்த செயின்ஜா மாதிரி இந்த போஸ் இப்படி கொடுக்கறது ரொம்பவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேலண்டடான பசங்களாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து பாராட்டணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இவ்வளோ பெரிய வீடியோ யாரும் காமிகானுக்கு போட்டுக்க மாட்டாங்க, சரி நம்ம வந்து போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதில் வந்து போடுறேன். ஸோ அடுத்த விஷயம், உள்ள நிறைய ஸ்டோர்ஸ் வந்து நோட் பண்ணேன். ஸோ இது வந்து இந்தியன் மாங்காஸ் பற்றின செக்மெண்ட். ஸோ இந்தியன் மாங்காஸோட ஸ்டோர்ஸ் வந்து நிறைய நோட் பண்ணேன். லிட்டரலாக சொல்கிறேன், அவங்க வந்து நிறைய அமர் சித்ரா கதையிலேருந்து பேசியிருப்பாங்க. அந்த வீடியோலேயே கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணலை, ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லைவ்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் நான் நிறைய ஜாப்பனீஸ் காஸ்பிளேயர்ஸ் வந்து மீட் பண்ணேன். ஸோ அவங்கக்கிட்ட பேசினும்போது அவங்க ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. ஸோ இந்த இந்தியன் காமிக் ஸ்டோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டோர்ஸில் வந்து நிறைய இந்தியன் காமிக்ஸ் வந்து இருக்குது, நிறைய இந்தியன் மாங்காஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இந்தியாவில் இந்த கல்ச்சரை வந்து அடாப்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஜப்பானில் மட்டும்தான், சைனாவில் மட்டும்தான், கொரியாவில் மட்டும்தான், ஏன் நம்ம கண்ட்ரியில் எடுத்துகிட்டு வரலாமே. அது வேறு கண்ட்ரி இது வேறு கண்ட்ரிலாம் பார்க்காதீங்க. கல்ச்சர் ஒரு நல்ல கல்ச்சராக இருக்கா, யாரையும் காயப்படுத்தலையா,
அந்த கல்ச்சரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வைங்க. ஸோ இதை தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ உண்மையாக நிறைய இந்தியன் மாங்காவோட ப்ரொமோஷன்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய இந்தியன் கேம்ஸ் வந்து வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. மெயினாக புதுசாக இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அனிமேவாக ஒரு அனிமே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. நான் ட்ரெய்லர் வந்து பார்த்தேன், எனக்கு நேம் வந்து உடனே ஞாபகம் இல்லை. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதையுமே வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இந்தியன் அனிமே கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுங்கள்.